உன்கிட்ட 5 கொடு 10 கொடுன்னு கேட்டனா இல்ல துணிமணிக்கு இல்லன்னு வந்து உன்னை கேட்டனா வாட் ப்ராப்ளம் என்ன நான் பான நீ என்ன பான முன்னாடி வாங்க முன்னாடி நான் சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் இங்க பேசுறது சிறப்பு இல்ல ஆமா அந்த பக்கம் பேசினா சிறப்பா இருக்கும் எதுக்கு அதுக்கு என்னமா உனக்கு டவுட் என்னடாங்க நீ என்ன கேட்டதே நீ என்ன பண்ண கும்பிட்டேனே உன் பாதம் ஊம்பிட்டேனே முட்டி போட்டு நாங்க அந்த மாதிரி போக மாட்டீங்களாடா ஆமா சாமி வந்து முட்டி போட்டு கும்பிட்டேனே முட்டி போட்டு ஊம்பிட்டேனே சாமி அந்த மாதிரி கும்பிட்டா சாமி தான் ஏத்துக்குமா குட்டி இது என்ன ஊரு இது பழைய ஊரு காசு வாங்கிக்கோ இது என்ன ஊரு இது என்ன ஊருங்க சந்திராவரத்துல நம்ம பாலகிருஷ்ண வாத்தியாரு யார் தெரியுமா மருதப்பள்ளி பாலகிருஷ்ண வாத்தியாரு இல்லையா அவர் கம்பெனி எல்லாம் வந்து நிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அது நானும் வந்து நிக்கிறோன்னு தெரிஞ்சதும் அந்த கோயில்ல இருக்கிற சிலையை அப்படியே எடுத்துன்னு போய் வச்சுக்கிறான் குட்டி என்னதுக்குன்னு தெரியாதா அதுக்கு இல்ல இவ்வளோ பத்தினி வந்துட்டு இருக்கிறாளா கணவனை காத்த கருப்புக வழி வந்துட்டு இருக்கிறா நம்ம ஊரே அப்படி இல்ல மேல்மலைன்னு ஒரு ஆதி பராசக்தியே வந்துட்டு இருக்கிறா இவ காஞ்சியில காமாட்சி காஞ்சியில ஒருத்தர் சாமியார் இருந்தாரு அவர் கூட ஜெயிலுக்கு போயிட்டாரு இவ மதுரையில மீனாட்சி மதுரையில போயிட்டா உடத்துல கைவா எடுத்துறாங்க இவ கணவனை காத்த கற்பகவல்லி கருப்பு உனது எங்க மாக்குது கருப்பை உனது கருப்பாக்குதா வெள்ளையாக்குதா இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சதும் அந்த சிலையை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு என்னைய மாதிரியே ஒரு சிலை செஞ்சு உன்ன மாதிரி வளைஞ்சின்னு இப்படி என்னைய மாதிரியே ஒரு சிலை செஞ்சு கோயில் கட்டி எனதுக்கு கும்பாபிஷேகம் பண்றாங்களாம் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ண முடியாதமோ எப்படியம்மா பண்றது கும்பாபிஷேகம் அங்க வச்சிருக்காங்க பாரு குதிரை சேலை அந்த மாதிரி ஒரு சேலை வச்சுக்கிறாங்க குட்டியனுக்கு உனக்கா கேட்டு பாரு என்ன பாரு அந்த மாமனை கேளு எங்க அக்கால கேளு அந்த படுத்துருக்குது யானா அந்த பையன் கும்பாபிஷேகத்துக்கு வந்த பையன் தான் படுத்துட்டு போறான் யானா இல்லம்மா இவங்க எல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு வந்து உரம்புறீங்க ஏன்டா வந்தவங்களுக்கெல்லாம் பண்டிகரி வறுத்து வச்சுருக்கிறோம் குட்டி நீ அந்த மோளக்காரனு போய் தின்னுங்க பாலகிருஷ்ண வாத்தியாருக்கு மட்டும் செப்பரேட்டா ஒரு கறி வச்சுருக்கிறோம் அவரோட மசாலக்கார கூட அப்பதான் தெரியும் கொஞ்சம் அதனால என்ன பார்த்தா சரி எனக்கு ஏதாச்சும் தோணுதா ஆமா சொல்றேன் சொல்லிடா சொல்றேன் சொல்லு நீ சொல்ற மங்கம்மா தால மாதங்களே மகனுக்கு போற பாலிங்களே மங்கம்மா தால மாதங்களே மகனுக்கு போற பாலிங்களே நீ வருவியோ வரமாட்டியோ அப்படின்னு ஏங்கி தவிக்கிறோமா உன் ஊரு பேரு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க நாங்க அறிஞ்சு கொள்கிறோம் இருந்தபடி ஆனாலும் நாடகம் என்றால் சிறிதளவு நகைச்சுவை வேண்டும் ஆமாமா தவறாக பேசியிருந்தால் பெரியோர்கள் தங்களுடைய வீட்டிலே பிறந்த பிள்ளை போல் மன்னிக்க வேண்டும் அதுக்குதான் 2 காது கொடுத்துன்னு கெட்டதை வச்சு காது இல்ல நல்லதை வெளியே விட்டுரு
இவ்வளோ நேரம் 10 மணில இருந்து ஆட்டாடி இப்ப தாங்க இவன் வாயில் நல்ல வார்த்தை வந்து நிக்குது. ஆமா இனிமே இல்ல நாத்து முடிச்சு மாதிரி நான் பேசுறது இல்லை எதுவும். அந்த கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு திக்கிலி வச்சிருந்து விட்டுட்டியா? வந்ததும் போலாம் தான் பார்த்தா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இங்க. அதனால தெய்வீகத்தை போன்ற திருச்சபை. ஆமா படித்தவர், பட்டம் பெற்றவர், வேத புராணங்களை தெரிந்தவர், நன்னூல் இதிகாசத்தை சிக்கர உணர்ந்தவர். ஆமாம்மா. நம்மை போற ஆண்டோர், சான்றோர், பெரியவர்கள், சிறியவர்கள், தாய் தந்தைமார்கள். ஆஹா இது என்ன கலை? தெருக்கூத்து கலை. தெருவுல கூட்டம் அடிக்கிறது. இது ஆயக்கலை 60ல இதுவும் ஒண்ணு. இந்த சரி மாதிரி நாம் ஆடக்கூடிய கலையை தெரிந்தவர்களும் இந்த மேடையில இருக்கலாம். ஆமா அப்பேற்பட்ட சபைநாடி வரக்கூடிய தருணம். நான் யாரு, யாருக்கு மனைவி, ஆமா நான் பிறந்தது எப்படி, ஆஹா அப்படியே சுருக்கமா சொல்றவா. சொல்லுமா சொல்லுமா. திருப்பதியை கோயிலாகவும், வைகுந்தத்தை பீடமாகவும், ஆமா அச்சுதா, முச்சுதா, நாராயணா, லீலவினோதா, பாண்டவர் சமேதா, ஹரிதரா, ஸ்ரீதரா, முகுந்தா, நாராயணா, பாண்டவர் சமேதா, பச்சவச்சலா, பாண்டுரங்கா, பரசுராமா, ஆஹா ஏழுமலை மேல் தங்கிருக்கக்கூடிய எம்பெருமானை குறை என்று சொல்லக்கூடிய பக்தர்களுக்கு நிறை என்று சொல்லக்கூடிய ஆபத்தை காக்கக்கூடிய கடவுள். ஆமாமா. யாரு? அவர்தான் உங்க வீட்டுக்காரு. அவர்தான். ஆமாமா. அல்லல்ல குறியாத செல்வந்தராக இருக்கக்கூடியவர் என்னுடைய கணவர். ஆமாமா. அவருக்கு நான் மனைவி. என்னுடைய பெயர் 7 பட்டஸ்திரிங்க. ஓஹோ 12,000 கோபால மாதர். ஆஹா இத்தனை பொண்டாட்டி இருந்தாலும் 7 பட்டஸ்திரிங்க மேல அவருக்கு சிறப்பான கவனம் உண்டு. ஏன் சிறப்பு அவ்வளோ 8 பேருக்கு மட்டும் என்ன அவங்க ஸ்பெஷலாக்குறாங்க? அதுல அவருக்கு பிடித்தமானவர்கள் ராதா, ருக்மணி, சத்யபாமா என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்களாம். அதுல நானும் ஒருவள். என்னுடைய பெயர் ருக்மணி. குட்டிய கொஞ்சம் நீ முக்குமணி உட்காந்து. அதனால பணத்தை கொடுத்திருக்கிறார். ஆமா பணத்தை கொடுக்க வேண்டுமா, பால் சபையில வாழ்த்த வேண்டுமா, பாவத்தை துளைக்க வேண்டுமா? ஆமா நாடகத்தை விடுறது எதற்காகனா, எதற்காக விடுறாங்க தெரியுமா நாடகத்தை? காசு அதிகமாக்குது நானே. அப்படி கிடையாது. இவன் இறந்திருக்கிறாங்க பத்தியா, அந்த அம்மையாராக விளங்கி வரக்கூடியவர். அவருடைய பெயர் என்ன? சென்னம்மா. சென்னம்மா அம்மையாருடைய ஆத்மாவாகப்பட்டது சாந்தி அடைய வேண்டும். ஆமா ஓரிரவு நாடகத்தை வைத்து இரவு முழுவதும் கண் விழித்து பார்த்தது என் உண்டானால் அவர் எந்த அளவுக்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தா, இந்த மாசத்துல மழை ஆமா ஆமா சென்னை தண்ணியில அடிச்சுன்னு போகுது. அது அதிகமா போய் ஏரியில ஊர் கட்டிக்கணும். நம்ம எவ்வளவு ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தாக்க, நம்ம தமிழ்நாட்டுல பிறந்து அது இந்த தர்மபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்துல எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. வருதமா இன்னும் கொஞ்ச நாள் நிலநடுக்கம் வந்தா நம்ம ஊருக்கு யாண்டாடி. அதனால ஓரிரவு நாடகத்தை விடுத்து அன்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா பார்ப்பது நாம ஆடுறது நம்மளுக்கு 2 கண்ணு ஒரு ஆளுக்கு